வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. ஐசிசி T20 உலகக் கோப்பை 2026 தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டிகள் தற்போது மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த வரிசையில் குரூப் 2இல் இடம்பெற்றுள்ள நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மோதும் மிக முக்கியமான போட்டி கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்ய இரு அணிகளுக்கும் இந்த வெற்றி மிக அவசியமாக இருப்பதால் இந்த போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இலங்கை அணியை பொறுத்தவரை இங்கிலாந்து அணிக்கு எதிரான தங்களது முதல் சூப்பர் 8 போட்டியில் அடைந்த தோல்வியின் காரணமாக தொடரில் நீடிக்க இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டிய வாழ்வா சாவா என்ற நெருக்கடியான நிலையில் களமிறங்குகிறது. மறுபுறம் பாகிஸ்தானுக்கு எதிரான நியூசிலாந்து அணியின் முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்டதால் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் அவர்கள் தீவிரமாக உள்ளனர். பிரேமதாச மைதானத்தின் ஆடுகளம் பொதுவாக சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதால் இலங்கை அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர்களை நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது இந்த போட்டியின் முடிவை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக அமையும். சொந்த மண்ணில் ரசிகர்களின் ஆதரவோடு விளையாடுவது இலங்கை அணிக்கு கூடுதல் பலத்தை அளிக்கிறது. இருப்பினும் நியூசிலாந்து அணியின் சமநிலையான ஆட்டத்திறனையும் அனுபவத்தையும் சாதாரணமாக எடை போட்டுவிட முடியாது. இது ஒரு இரவு நேரப் போட்டி என்பதால் பனிப்பொழிவின் தாக்கம் இரண்டாவது இன்னிங்ஸில் பெரும் பங்கு வகிக்கும். இதன் காரணமாக நாணய சுழற்சியில் வெற்றி பெறும் அணியின் கேப்டன் முதலில் பந்து வீசவே அதிக ஆர்வம் காட்டுவார். இரு அணிகளுமே பலம் வாய்ந்தவை என்பதால் இந்த மாபெரும் பலப்பரீட்சையில் வெற்றி வாகை சூடி அரையிறுதி நோக்கிய தங்களது பயணத்தை தொடரப்போவது நியூசிலாந்து அணியா அல்லது சொந்த மண்ணில் ஆதிக்கம் செலுத்தப் போவது இலங்கை அணியா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உலகக்கோப்பை தொடரின் சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் மேட்ச் ரிவ்யூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலோடு இணைந்திருங்கள்.